வணக்கம் புவனேஸ்வரி அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. சரி, உங்களுக்கு இறைவழி மருத்துவம் கற்றுக்கணுங்கிற ஆசை எப்படி வந்தது? எப்படி உங்களுடைய அந்த முதல் அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா நண்பர்களுக்கு? கண்டிப்பா ஐயா. ஐயா, நான் திருத்தணி சித்த வைத்திய சங்கத்தில் மெம்பராக இருக்கேன். நீங்களும் அதில் இருக்கீங்க. அங்கே தான் நம்ம சந்தித்தோம். ஒரு நாள் எனக்கு கடுமையான தலைவலியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தலைவலின்னா எல்லாரும் அவஸ்தைப்படுற மாதிரி சாதாரண தலைவலியாக எனக்கு இருக்காது. ஜஸ்ட் டேப்லெட் சாப்பிட்டா சரியாகும், மருந்து தடவினா சரியாகும், தூங்கினா சரியாகும், சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிற தலைவலியே கிடையாது. ஒரு மாதிரி செயலிழந்து போகிற அளவில் என்னோட தலைவலி இருக்கும். வாமிட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் யோசித்து பேசக்கூட முடியாது. பட் அன்னைக்கு சங்கத்தில் மீட்டிங் அப்படிங்கிறனால வந்துட்டு கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருக்கும்போது நீங்கள் ஐயா என்கிட்ட பேசுனீங்க. என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்குங்கும்போது நான் எனக்கு தலைவலி அப்படின்னா நான் வேணா ஹீல் பண்ணட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் நினச்சேன், என்ன ஹீலிங், நம்ம தான் நிறைய கற்றுருக்கோமே. பிராணிக் ஹீலிங் கற்றுருக்கோம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கற்றுருக்கோம், வாண்ட் ஹீலிங் கற்றுருக்கேன், கிறிஸ்டல் ஹீலிங் கற்றுருக்கேன், நிறைய ஹீலிங் முறைகள் கற்றுருக்கேன். என்ன புதுசாக ஹீலிங்னு செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்ணை மூடுனேன். சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடங்க அப்படின்னீங்க. காணாமலே போயிடுச்சு அந்த பெயின். சுத்தமாக இல்லை. என் லைஃப்பில் அப்படி தலைவலி குணமான ஒரு சரித்திரமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ தான் கேட்டேன், இது என்ன பண்ணீங்கும்போது இது இறைவழி மருத்துவம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிது அப்படிங்கும்போது இயல்பாகவே உங்களுக்கு சிறு வயதுலேருந்து அந்த தன்மை அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறத அப்போ சொன்னீங்க. அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கும்போது நான் அந்த தீட்சை கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த பெற்ற முதல் அனுபவமே எனக்கு பிரமாதமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணி உங்ககிட்ட நான் அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டேன். சரிம்மா, அந்த தலைவலி திருப்பி வந்ததா? தலைவலி அதே மாதிரி தலைவலி சொல்றீங்களா, அது திரும்ப இப்பவும் வருதா? அது அப்பப்போ வரும் ஐயா. வரும்போது தான் ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு ஐயா ஹீல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா நானே அங்கே உங்ககிட்ட பெற்ற தீட்சை மூலமாக குணப்படுத்திக்கிறேன். அது திரும்ப வந்தாலும் சரி பண்ணிக்கிறீங்க? சரி பண்ணிக்கிறேன். சரி சரி. முன்னாடி மாதிரி கடுமை இருக்கா? அது இப்போ வித்தியாசம் இல்லை, குறைஞ்சிருச்சு, நிறைய குறைஞ்சிருச்சு. அந்த அந்த துன்பம் அந்த அவஸ்தை அப்போ ஆரம்பத்தில் பட்டுட்டு இருந்த அந்த மாதிரி எதுவும் இல்லை. குறைய ஆரம்பிச்சிருச்சு, மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு. சரி, நல்லது. சரி, நீங்க மற்றவங்களுக்கு தீட்சை வாங்கியிருக்கதா சொல்றீங்க. தீட்சை வாங்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் கிடைச்சது? தீட்சை வாங்கும்போது ஒரு விதமான மனமற்ற நிலைக்குள்ளே போன மாதிரி இருந்தது. எதுவுமே இல்லை, ஒரு பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியல, என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியல. பட் ஏதோ ஒரு செயல் உள்ள நடந்ததை உணர முடிஞ்சிச்சு. அந்த இறைத்தன்மை உடலாலையும் மனசளவிலையும் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம், ஏதோ ஒரு ஆற்றல் பூந்தது போல ஒரு நிலையை உணர்ந்தேன். சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்கள் உடம்புல ஏதாவது மாற்றம் வருமா, மனசில் மாற்றம் வருமா? அமைதி நிலை போகுது, அமைதி நிலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மனம் ஒதுங்கி நின்று அதுவாகி நிற்கிற மாதிரியான ஒரு நிலை உணர்றேன். பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்களா? பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் இப்போ நிறைய இது ஹீலிங் முறைகள் கற்றுக்கிட்டா சொன்னீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது குயிக் ரிசல்ட் வருது, இமீடியட் ரிசல்ட், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குது. அதோட நேரம் காலம் அதிகமாக போனால் 2 நிமிஷத்துக்கு மேலே இப்போ இறைவழி மருத்துவத்தில் வேலை கிடையாது. ஆனால் மற்றதில் ஒரு ப்ராசஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும், ½ அன் ஹவர் இருக்கிற மாதிரி இருக்கும், 20 நிமிஷமாவது ஆகும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட். அப்படியே ஆமாம் காணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு. சரி, உங்களுடைய பேஷண்ட் முன்னாடி உங்களை பார்த்தவங்களுக்கும் இப்போ இந்த இறைவழி மருத்துவத்துக்கு போன பிறகும் உள்ள வித்தியாசத்தை அவங்களால உணர முடியுதா? இப்போ அதனால தான் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யார் என்ன வந்தாலும் முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்ல விரும்புகிறத காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருக்குது. அதாவது மக்கள் பாதியில் முழுவதுமே மனம் சார்ந்த நோய்கள் தான். எதுவும் நோயின்னு ஒன்று கிடையாது. நோய்ங்கிறது பல காரணங்களால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தா மனம் தான். அந்த பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு லிசனர் இருக்க மாட்டாங்களாங்கிறது தான் இருக்கும். முதல்ல அதை கேட்டுட்டு
அவங்க கொட்டிட்டாங்கன்னு அந்த எம்டினஸ் வரும்போது அடுத்து நம்ம கொடுக்கறது வந்து டக்குன்னு வந்து வேலை செய்யுது. நமக்கு அது தெரியும் அப்படின்னா கூட வந்து அங்கே அவங்களுக்கு வந்து அவங்க புலம்புறத கேட்குறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம்னா அங்கே அவங்க வந்து எம்டி ஆகிடுறாங்க. சில பேருக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதுவும் தேவைப்படலை. ஹீல் பண்ணி விடுங்கன்னா உடனே ஹீல் பண்ணும்போது குணமாகறாங்க. புதுசாக வரவங்களுக்கு தான் அந்த புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. புதுசாக ஒருத்தர் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாருன்னா அவரை நீங்கள் புரிய வைக்கணுமா, அல்லது நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்யுமா? முதல்ல வந்து என்னன்னே புரியாம தான் அவங்க வர்றாங்க. இறைவழி மருத்துவம்னா என்னன்னே தெரியாம தான் வர்றாங்க. மற்ற ஹீலிங் மாதிரி அப்படின்னு எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் பேசுகிற மாதிரி, எல்லா ஹீலர்ஸ்ட்டை போய் பேசுகிற மாதிரி தான் நம்மக்கிட்ட பேச வருவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, இப்படி பண்ணுதம்மா, வீட்டில் அதும்மா இதும்மா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க, புலம்புறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் வெளில சொல்லணும்னு அவங்க தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நேரம் நம்ம கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு இப்போ நான் கொடுக்குறேன், கண்ணை மூடுங்கன்னு சொல்லி இந்த இறைவழி மருத்துவம் எப்படி பயனளிக்குது, எப்படிலாம் பயனடைஞ்சது, அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் தெரியுங்கிற நம்பிக்கையோடு வந்து அது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுக்குது. சில பேருக்கு வந்து சேர்ந்து மலர் மருத்துவத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது அதிகப்படியான பலனை கொடுக்குது. நல்லது, மகிழ்ச்சிமா. நன்றியா. தொடர்ந்து செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க. நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட ஆசீர்வாதத்தோட. நன்றிம்மா. நன்றியா.